பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 ஓட 10வது வார நாமினேஷன் ப்ராசஸ்ல மொத்தம் 9 பேரு நாமினேஷன்ல இருக்கிறாங்க இல்லையா? சோ இந்த 9 பேர்ல இருந்து ஒருத்தர் எலிமினேட் ஆக போறாங்களா? இல்ல 2 பேர் எலிமினேட் ஆக போறாங்களா? அப்படிங்கிறது தெரியாது. ஆனா நாளைக்கு ஒரு எலிமினேஷன் நடக்க போகுது. யாரு எலிமினேட் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லவே முடியாத அளவுக்கு தான் இருக்கு. சோ இப்ப யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேஃபா இருக்கிறாங்க, இவங்கலாம் எலிமினேட் ஆவறதுக்கே வாய்ப்பே இல்ல அப்படிங்கிறவங்கள பார்க்கலாம். இவங்கலாம் எலிமினேட் ஆவறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவுல பார்க்கலாம். ஸோ வோட்டிங்ல அன்அஃபிஷியல்ல நம்ம பவித்ரா தொடர்ந்து முதல் இடத்துல இருக்கிறாங்க. ஸோ பவித்ரா இதுவரைக்கும் 1,47,794 ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. பவித்ரா முதல் முறை வருவது இதுவே முதல் முறை. ஸோ 2வது இடத்துல சௌந்தர்யா. எப்பயுமே முத்துக்குமார் இல்லன்னா சௌந்தர்யா தான் முதல் இடத்துல இருப்பாங்க. ஆனா இந்த முறையும் சௌந்தர்யா 2வது இடத்த தான் பிடிச்சிருக்கிறாங்க. சௌந்தர்யா 1,39,112 ஓட் வாங்கியிருக்கிறாங்க. 3வது இடத்துல ஜாக்லின். ஜாக்லின் வந்து 80,706 ஓட் வாங்கியிருக்கிறாங்க. ஜாக்லினோட ஓட்டு கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஆரம்பத்துல வந்து 9 புள்ளியில இருந்துச்சு. இப்ப 10.99, அதாவது கிட்டத்தட்ட 11 வாக்கு சதவீதம் வந்திருக்கு. 4வது இடத்துல அருண். அருண் வந்து பாத்தீங்கன்னா 71,362 ஓட் வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா 5வது இடத்துல சத்யா 63,264 ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. 6வது இடத்துல ரியான் 63,055 ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா அன்சிதா வந்து 7வது இடத்துல இருக்கிறாங்க. அன்சிதா ஆரம்பத்துல 4வது இடத்துல தான் இருந்தாங்க. ஆனா இப்ப 7வது இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. 62,436 ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. 8வது இடத்துல விஜே விஷால். ஆரம்பத்துல முதல் இடத்துல இருந்த விஜே விஷால் இப்ப பரிதாபமான நிலையில இருக்கிறாரு. 61,098 ஓட்டு வாங்கி 8வது இடத்துல இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா தர்சிகா. தர்சிகா தான் இருக்கிறதுலே கம்மியான ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. 45,859 ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. மேபி இந்த வாரம் தர்சிகா எலிமினேட் ஆவறதுக்கு தான் அதிகப்படியான சான்சஸ் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு.